வணக்கம் மக்களே. ஐயப்பனும் தர்மசாஸ்தாவும் ஒன்றா என்று கேட்கிறார்கள். சாஸ்தா வேறு, ஐயப்பன் வேறு என்பதை பற்றி இந்த காணொளியில் காணலாம். சாஸ்தாவின் வாகனம் எது என்று கேட்டால் பெரும்பாலும் புலி என்றுதான் பதில் வரும். ஆனால் சாஸ்தாவின் வாகனம் யானை. சாஸ்தா வேறு, ஐயப்பன் வேறு. 1554 ஆண்டு, அதாவது 16ஆம் நூற்றாண்டு, நரசிம்ம பூபாலன் என்கிற சோழ மன்னரின் அரசவையில் சிவ அவதாரமாகவே போற்றப்பட்ட ஸ்ரீ அப்பைய தீட்சிதர் என்கிற மகான் இருந்தார். ஒரு நாள் நரசிம்ம பூபாலன் தீட்சிதருடன் ஒரு சாஸ்தா கோவிலுக்கு போனார். நன்கு கல்வி அறிவு பெற்ற மற்றொரு பண்டிதரும் அவர்களுடன் கூட போனார். அந்த கோவிலில் இருந்த சாஸ்தா வடிவம் மூக்கின் மேல் விரலை வைத்தபடி இருந்தது. அதை கண்டதும் அரசரும் அவருடன் வந்தவர்களும் வியப்படைந்தார்கள். அதன் காரணத்தை அறிய விரும்பிய அரசர் அங்கிருந்த பெரியவர்கள் சிலரை அழைத்து கேட்க, அதற்கு அவர்கள் உத்தமமான ஞானி ஒருவர் வந்து இதற்கு உண்டான காரணத்தை வெளியிடுவார். அதை கேட்டதும் இந்த விக்கிரகம் தனது மூக்கில் இருக்கும் விரலை எடுத்துவிடும் என்று பதில் சொன்னார்கள். அதை கேட்ட வியப்புற்ற அரசர் தனது பக்கத்தில் இருந்த பண்டிதரிடம், இதற்குண்டான காரணத்தை வைத்து நீங்கள் ஒரு பாடல் பாடுங்கள் பார்க்கலாம் என்றார். ஏற்கனவே கர்வம் கொண்டிருந்த பண்டிதர், விஷ்ணுவின் பிள்ளை நான். அதன் காரணமாக ஏற்கனவே விஷ்ணுவின் பிள்ளையான பிரம்மனுக்கு சமமான என்னை தேவர்களும் பூஜை செய்வார்கள். இருந்தாலும் பூதகணங்களுக்கெல்லாம் தலைவரான சிவபெருமானுக்கும் நான் பிள்ளையாக இருக்கின்றேன் அல்லவா? அதனால்தான் என்னை சுற்றி பூதகணங்கள் இருக்கின்றனவோ என்னவோ என்று இந்த சாஸ்தா சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றார் என்கிற கருத்தமைந்த பாடலை பாடினார். விக்கிரகத்தின் விரல் கீழே வந்துவிடவில்லை. அப்போது தீட்சிதர் பக்கம் திரும்பிய மன்னர், சுவாமி நீங்கள் பாடுங்கள் என்று வேண்டிக் கொண்டார். அப்பைய தீட்சிதர் சிந்தனை செய்தார். ஒரு நொடிப்பொழுதுக்குள் அவருக்கு உண்மை விளங்கிவிட்டது. விளங்கிய உண்மையை பாடலாக வெளிவந்தது. கௌரியை நான் அம்மா என்று கூப்பிடுவேன். அப்பாவின் மனைவிகள் எல்லோரும் எனக்கு தாயல்லவா? இருந்தாலும் லக்ஷ்மி தேவியை நான் என்னவென்று சொல்லி அழைப்பது? திருமால் மோகினியாக வந்தபோது அவருக்கும் பரமேஸ்வரனுக்கும் பிள்ளையாக நான் பிறந்தேன். மோகினியாக வந்த திருமாலை அம்மா என்று கூப்பிடலாம். ஆனால் திருமாலின் மனைவியான லக்ஷ்மி தேவியை என்ன பெயர் சொல்லி கூப்பிடுவது? தந்தைக்கு மனைவி உண்டு, ஆனால் இங்கோ தாய்க்கு, அதாக மோகினியாக வந்த திருமாலுக்கு மனைவி இருக்கின்றாள். இது ஆச்சரியமாக இருக்கின்றது என்றுதான் இந்த சாஸ்தா மூக்கின் மேல் விரலை வைத்துள்ளார் என்று கூறினார். தீட்சிதரின் பாடலை கேட்டதும் சாஸ்தா விக்கிரகம் மூக்கின் மேல் இருந்த விரலை எடுத்துவிட்டது. அதனை கண்டு அரசர் உட்பட அனைவரும் மகிழ்ந்தார்கள். தீட்சிதரால் துதிக்கப்பெற்ற சாஸ்தா சிவபெருமானுக்கும் மோகினியாக வந்த மகாவிஷ்ணுவுக்கும் திரு அவதாரம் செய்தார். சாஸ்தா என்றால் காக்கும் தெய்வம் என்று பொருள். இவர் சகல தர்மங்களையும் பிரம்மாவிடம் கற்றுணர்ந்தார். அதனால் இவர் தர்மசாஸ்தா என்று அழைக்கப்படுகின்றார். ஒரு சமயம் தர்மசாஸ்தா தந்தையான சிவபெருமானுடன் கைலாயத்தில் இருந்தபோது நேபாள தேசத்தை பளிங்கன் என்கிற மன்னர் ஆண்டு வந்தார். காளிதேவி பக்தரான அவர் மந்திர தந்திரங்களில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர். காளியின் அருளும் அரச செல்வமும் இருக்கும்போது கவலை ஏது? இருப்பினும் எல்லோருக்குமே வெறுப்பை கொடுக்கும் முதுமை அந்த மன்னரையும் தீண்டியது. மூப்பு வந்ததால் மன்னர் வருத்தப்பட்டார். அப்போது சிலர், மன்னா, கன்னிப்பெண் ஒருத்தியை காளிக்கு பலி கொடுத்தால் உனது மூப்பு நீங்கும் என்று மன்னரிடம் தவறான யோசனையை கூறினார்கள். வழி தெரிந்த பின் மன்னர் சும்மா இருப்பாரா? காளிக்கு பலி கொடுக்க கன்னிப்பெண் ஒருத்தி உடனடியாக ஏற்பாடு செய்யப்பட்டாள். அவளை யாகத்தூணில் கட்டி வைத்தார்கள். அவளுக்கு தன்னுடைய நிலைமை புரிந்துவிட்டது. அதற்காக அவள் பயப்படவில்லை. மாறாக பரமேஸ்வரை நோக்கி, காலசம்ஹாரா, என்னை காப்பாற்று, தவறு செய்யும் இந்த மன்னரையும் காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டாள். அவளுடைய வேண்டுதல் வேதநாயகரான சிவபெருமானை எட்டியது. அவர் உடனே தர்மசாஸ்தாவை அழைத்து, தர்மசாஸ்தாவான நீ பெயருக்கு தகுந்தபடி அவளை கட்டி காப்பாற்ற வேண்டாமா? போ, உடனே அந்த கன்னிப்பெண்ணை காப்பாற்று என்று கூறினார். கைலையிலிருந்து கிளம்பிய தர்மசாஸ்தா கன்னிப்பெண்ணை கட்டி வைத்திருந்த யாகசாலைக்கு வந்து அவளுடைய கட்டுக்களை நீக்கி அவளை விடுவித்தார். பிறகு மன்னர் முன் தோன்றி, மன்னா, நீ தவறு செய்யலாமா?
மக்களை காப்பாற்ற வேண்டிய நீ கன்னிப்பெண் ஒருத்தியை பலியிடலாமா என்று கேட்டு மேலும் மன்னருக்கு நற்புத்தி புகட்டினார். மன்னர் திருந்திவிட்டார். சாஸ்தாவின் திருவடிகளில் விழுந்தே, எனக்கு நல்லறிவு புகட்டிய தாங்கள் எனக்கு ஒரு வரம் தர வேண்டும். என் மகள் புஷ்கலையை தாங்கள் திருமணம் செய்து கொண்டு எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். புஷ்கலைக்கும் தர்மசாஸ்திராவிற்கும் திருமணம் நடந்தது. இதன் பிறகு பூரணாவின் திருமணமும் நடந்தது. அது எப்படி என்றால், வஞ்சிமா நகரை பிஞ்சகன் என்ற மன்னர் ஆண்டு வந்தார். பக்தியிலும் அடுத்தவர்களை உபசரிப்பதிலும் அவர் தலை சிறந்தவர். வேந்தர் ஒரு நாள் வேட்டையாட போனார். இரவு நேரம். பின்தொடர்ந்து வீரர்களும் வந்து கொண்டிருந்தவர்கள் திடீரென பிரிந்துவிட, ஆள் அறவமே இல்லாத காட்டில் தன்னந்தனி ஆளாக மன்னர் சிக்கி கொண்டார். அந்த நேரத்தில் நடுக்காட்டில் மன்னரின் எதிரில் ஏராளமான பூதங்கள் தோன்றின. சந்தோஷமாக நாங்கள் நடமாடும் இந்த நேரத்தில் இடைஞ்சல் செய்வதற்காய் இங்கு வந்தாய்? உன்னை விடமாட்டோம், வெட்டு, குத்து, கொல்லு என்று சொல்லி கூச்சலும் இட்டன. மன்னரோ நடுங்கினார். சாஸ்தாவே, பூதநாதா, காப்பாற்று, காப்பாற்று என்று கதறினார். அதே வினாடியில் அங்கே மன்னர் முன்னிலையில் தர்மசாஸ்தா தோன்றினார். ஒளி வந்தால் இருள் தானே விலகி போய்விடாதா? சாஸ்தா வந்ததும் பூதங்கள் எல்லாம் மறைந்து விட்டன. சாஸ்தா மன்னரை பத்திரமாக அரண்மனைக்கு கொண்டு வந்து சேர்த்தார். அரண்மனைக்கு வந்ததும் மன்னர், பூதநாதா, என் உயிரை கட்டி காத்த தாங்கள் அடியேனுடைய வேண்டுகோளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனது மகள் பூரணாவை தாங்கள் துணைவியாக ஏற்றுக்கொண்டு என்னையும் என் பரம்பரையையும் காத்து அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார். அவரது வேண்டுகோளின்படி பூரணாவிற்கும் தர்மசாஸ்திராவிற்கும் திருமணம் நடந்தது. பூரணாவின் திருமணம் பற்றி நேபாள மன்னனான பளிங்கனுக்கு தெரிய வந்தது. வருத்தப்பட்ட அவர் கோபம் கொண்டு, பூதநாதா, என் மகளான புஷ்கலையை மறந்து மற்றொரு பெண்ணை மணந்தது முறையா? இதன் காரணமாக பூமியில் போய் 12 ஆண்டுகள் நீ பிரம்மச்சாரியாக வாழ கடவது என்று சாபம் கொடுத்து விட்டார். அதை கேட்ட தர்மசாஸ்தா சிரித்தபடியே, மன்னா, உங்கள் சாபத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் தெரியுமா? தேவகாரியம் ஒன்றிற்காக நான் பூமியில் போய் 12 ஆண்டுகள் மனிதனாக வாழ வேண்டும். அதற்கு உங்களுடைய சாபம் ஒரு காரணமாக எனக்கு வாய்த்தது. எனக்கு சாபம் தந்த நீங்களும் பூமியில் கேரளத்தில் பத்மதல, அதாவது பந்தல மன்னராக ராஜசேகரன் என்கிற பெயரில் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு மகனாக அங்கு வந்து 12 ஆண்டுகள் வாழ்வேன். தேவகாரியம் நடக்கும் என்றார். இதன் பிறகுதான் தர்மசாஸ்தா தான் சொன்னபடியே ராஜசேகரன் கோப்பெருந்தேவி தம்பதியருக்கு ஐயப்ப சுவாமியாக வந்து திரு அவதாரம் செய்தார். அந்த அவதாரத்தில் அவருக்கு வாகனம் புலி. பந்தலத்தில் வந்து பம்பாபாலன் என்கிற பெயர் பெற்ற அந்த ஐயப்பனின் வரலாறே நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான வரலாறாகும். ஓகே மக்களே, இப்பொழுது நாம் சாஸ்தா வேறு, ஐயப்பன் வேறு என்பதை அறிந்து கொண்டோம் அல்லவா? சாஸ்தாவின் அவதாரமே ஐயப்பன். ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.